உடல்ல நோய்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் தான். இப்ப நெறைய பதிவுகள் இத நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப நெறைய பேர் நம்ம சொல்லி இந்த குடல் சுத்தி முறைகள் நெறைய பதிவுகளையும் நான் சொல்லியிருக்கேன். அது எல்லாமே ஃபாலோ பண்ணி ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் நம்ம ஏன்னா குடல் தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம என்னென்ன உணவுகளோ சாப்பிடுறோம். அது எல்லாமே டைஜஷன் ஆகி மோஷனா வந்துருதே. அப்புறம் எங்கங்க கழிவுகளா உடல்ல சேர ஆரம்பிக்கும் அப்படின்னு உடல்ல இருக்கக்கூடிய கழிவை வெளியேற்றுவதற்கு ஈஸியா 6 மாதத்துக்கு ஒரு முறை இதை நீங்க பண்ணா போதும். நல்ல சிம்பிளா ஒரு சுகபேதி முறை, குடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு முறை. இது வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிடுமா, ரொம்ப லூஸ் மோஷன் ஆகுமா, நீங்க பயப்பட வேண்டாம். லகு பேதி முறைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அன்றைக்கு ஒரு நாள் என்னன்னா பாடியே உங்களுக்கு கிளென்ஸ் ஆன மாதிரி ஆயிடும். ஸோ ரெகுலராக இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு நாள் மட்டும் உணவு இந்த மாதிரி லகு ஆகாரங்கள் எடுக்கணும். வயிறும் உங்களுக்கு சுத்தமாக ஆரம்பிக்கும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். உடல்ல நோய்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் தான். இப்போ நிறைய பதிவுகள் இதை நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நிறைய பேர் நம்ம சொல்லி இந்த குடல் சுத்தி முறைகள் நிறைய பதிவுகளையும் நான் சொல்லியிருக்கேன். அது எல்லாமே ஃபாலோ பண்ணி ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் நமக்கு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா குடல் தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம என்னென்ன உணவுகளோ சாப்பிட்றோம். அது எல்லாமே டைஜஷன் ஆகி மோஷனா வந்துருதே. அப்புறம் எங்கங்க கழிவுகளா உடல்ல சேர ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ மெட்டபாலிசம் நடந்து நம்ம உடல்ல அங்கங்க கழிவுகள் கண்டிப்பாக தேங்க ஆரம்பிச்சிடும். அதுதானே பிற்காலத்துல நோயா வருது. எப்படிங்க உங்களுக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை வருது, இதை யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரி எப்படி நமக்கு பித்தப்பையில கற்கள் வருது, கால் பேல்டர் ஏன் ஸ்டோன் வருது, கிட்னில ஏன் ஸ்டோன் வருது, சாப்பிட்ற உணவு தான் அப்படியே மோஷனா வந்துருதே அப்படின்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா, அப்போ இந்த கற்கள்லாம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன? தேவையில்லாம உடல்ல கட்டிகள் உருவாக காரணம் என்ன? நிறைய கட்டிகள் வருதுங்க. டைப்ஸ் ஆஃப் அந்த சிஸ்டில் வந்து பார்த்தோம்னா நிறைய இருக்கும். நிறைய பேருக்கு இந்த லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட் பார்த்துருப்போம், லிம்ஃப் அடினோபதி அப்படின்னு பார்த்துருப்போம். பிரெஸ்ட்ல நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா லம்ஸ் மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். ரொம்ப பயந்துருவாங்க. இது எந்த மாதிரி கட்டினே தெரியலையே, உடனே மேமோகிராம் எடுத்து பார்க்கலாம், அதோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட்டிகள் உடலில் உருவாவதற்கு காரணம் கழிவுகள் சேர்றது தான். நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு கழிவாக மாறுது. சரிங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், உணவு அப்படின்னு நினச்சிட்டு தானே இதெல்லாம் சாப்பிட்றோம். ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம், ரெடி டு குக் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம். சரி, இதை தாண்டி ஒரு சிலருக்கு ஒரு சில ஹேபிட் இருக்கும் தெரியுங்களா? நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, மேம் எனக்கு வந்து அரிசி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, எப்போ பாரு அரிசி கடுக்குன்னு வாயில் வச்சு கடிச்சிக்கிட்டே இருப்பேன். இந்த ஸ்லேட்டில் நம்ம எழுதுறோம் இல்லையா, பல்பம் இல்லை ஸ்லேட் குச்சின்னு சொல்லுவாங்க, அதை நான் சாப்பிட்றேன், பென்சில் சாப்பிட்றேன். இது எல்லாமே ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு என்னென்னா, உணவு சாப்பிட்டு கழிவு வருது, ஓகே. இதெல்லாம் ஒரு சிலருக்கு ஹேபிட்டாக இருக்கும். விபூதி சாப்பிட்றேன், சாம்பல் சாப்பிட்றேன், மண் எடுத்து சாப்பிட்றேன், செவத்தில் இருக்கிற அந்த சுண்ணாம்பு எடுத்து சாப்பிட்றேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ இது மாற்றுறதுக்கான மருந்து முறைகள் நான் வந்து சில குறிப்புகள்லாம் சொல்லுவேன். அந்த மாதிரி டைமில் வாயில் வந்து ஒரு ஏலக்காயோ ஒரு கிராம்போ போட்டு நல்லா மென்னுக்கோங்க. அந்த கிரேவிங் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். மெயினாக அனிமியா, ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் சாப்பிடணும்னு ஒரு ஈர்ப்பு வரும். இது எல்லாமே கழிவாதானங்க உடலில் சேருது. அப்போது இந்த குடலில் இருக்கக்கூடிய கழிவை வெளியேற்றுவதற்கு ஈஸியாக 6 மாதத்துக்கு ஒரு முறை இதை நீங்கள் பண்ணால் போதும். நல்ல சிம்பிளாக ஒரு சுகபேதி முறை, குடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு முறை. இது வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுமா, ரொம்ப லூஸ் மோஷன் ஆகுமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். லகு பேதி முறைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது தாங்க இது. ஒரு சிலர் என்னென்னா, நான் பேதி முறை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு 2 லிட்டர் தண்ணியில் உப்பை கொட்டி நல்லா கலந்து குடிச்சிருவீங்க. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. ஒரே டைமில் அவ்வளோ தண்ணி உள்ளே போச்சுனாலும் உப்பு கரைசல் உள்ளே போச்சுன்னா ரொம்ப டேமேஜுங்க. நம்ம உடலில் ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். இட்ஸ் வெரி வெரி டேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி உப்பு கரைசல்லாம் நீங்கள் அந்த மாதிரி எடுக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் பேதி முறை எடுக்கணும்னா மருத்துவர் ஆலோசனைப்படி சேஃபாக உங்கள் உடலுக்கு எதுவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் நான் சொல்கிற விஷயம் சிம்பிளாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது. உங்களுக்கு ஏற்கனவே இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால், ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது, இல்லை சிறுநீரகம், இல்லை நமக்கு கல்லீரல் தொடர்பான பாதிப்புகள் ஏதாவது இருந்து, இல்லை ரொம்ப நாளாக நான் வந்து இதற்கான சிகிச்சைகள் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மருத்துவரை ஆலோசனை செஞ்சுட்டு எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி டைமில் இருக்கிறவங்க, ப்ரெக்னென்சி லேடிஸ், 60 வயதுக்கு மேற்பட்டு இருக்கிறவங்க, இவர்களும் மருத்துவரை ஆலோசனை செஞ்சுட்டு, ப்ரெக்னென்சி டைமில் இது தேவையே கிடையாது உங்களுக்கு. கொஞ்சம் வயதானவர்கள் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் மருத்துவர் ஆலோசனைப்படி தாங்க எடுக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுகபேதி முறை ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஹெல்த்தியாக இருக்கிற என்னால் இது எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதற்கு என்னென்ன மூலிகைகள் தேவை, அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் நம்ம என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக ஒன் டே நீங்கள் ரெஸ்ட்டில் இருப்பீங்க இல்லையா, அந்த டே எதுவோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணால் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர், ஒரு 100லேருந்து 200 ml வெதுவெதுப்பான தண்ணீர் குடிச்சிக்கோங்க. இதில் இந்த தண்ணீர்லேயே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 15 ml மேனி தைலம் கலந்துக்கோங்க. மேனி தைலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தா மெடிக்கல் ஷாப்பில் மேனி தைலம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டிலே நீங்கள் சிம்பிளாக மேனி தைலம் எப்படி செய்யலாம்னு நான் சொல்லித்தரேன். 100 ml விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு குப்பைமேனி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நெல்லிக்காய் அளவு எடுத்து அந்த விளக்கெண்ணெயில் போட்டு கலந்து பாயில் பண்ணணும், காய்ச்சணும். இதில் சித்தா முறைப்படி நிறைய மூலிகைகள் இருக்குது. அது நாங்கள் செய்வோம். பட் வீட்டில் நீங்கள் சிம்பிளாக செய்யணும்னா இந்த குப்பைமேனி இலை மட்டுமே போதும். போட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. எண்ணெய் ரெடியான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடி சூடாக இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 10 கிராம் அளவுக்கு வசம்பு பொடி அதில் போட்டு கலந்துடணும். அந்த சூடாக இருக்கும்போதே வசம்பு பொடி போட்டு கலந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் மேனி தைலம். சிம்பிளாக நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிட்டீங்க. இது நான் சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் பேதி எடுக்கணும்னு தோணுதோ அவங்க நீங்கள் பயன்படுத்தலாம். 15 mlங்க. 15 ml 200 ml வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து காலையிலே நீங்கள் குடிச்சிடணும். ஒரு 2 ஹவர்ஸில் லூஸ் மோஷன் போகும். டாக்டர் இந்த லூஸ் மோஷன் போகுது இல்லையா, ரொம்ப அப்படியே இந்த சினிமாலாம் காட்டுற மாதிரி படுத்துருவோமா கீழேயே, அடிக்கடி டாய்லெட் போயிட்டு வரணுமா, அந்த மாதிரி கிடையாது. இது லகுபேதி முறை. 3 அல்லது 4 முறை உங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகும். ரொம்ப டீஹைட்ரேட் ஆகாது, டயர்ட் ஆக மாட்டீங்க. அதற்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வரீங்க, லூஸ் மோஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைம் போயிட்டு டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு வந்த பிறகு உணவு என்ன சாப்பிட்னா நீர் ஆகாரம். ஒரு காலையில் ஒரு 9:30 10 o'clock நீர் ஆகாரம், கொஞ்சம் பழைய சாதம் போட்டு கொஞ்சம் மோர் விட்டு நீங்கள் நீர் ஆகாரம் குடிச்சிடலாம். இதுவே ஹெவியாக இருக்கிற டோஸ்லாம் எடுத்திங்கன்னா குடல் பகுதியே உங்களுக்கு ரொம்ப வலிக்குங்க. அந்த மாதிரி டோசேஜ்லாம் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ஸோ இது லகுவாக நீங்கள் என்ன பண்ணலான்னா நீர் ஆகாரம் கொஞ்சம் குடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 times போயிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 2 hours கழித்து மைல்டாக நம்ம கஞ்சி, தேங்காய் பால் கஞ்சி குடிச்சிக்கணும். மதிய நேரத்தில் தேங்காய் பால் கஞ்சி. இந்த தேங்காய் பால் கஞ்சி என்னென்னா பச்சை அரிசி இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 4-5 பல் பூண்டு, பச்சரிசி ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 4-5 பல் பூண்டு சேர்த்து தேங்காய் பால் விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். மேக்ஸிமம் மதியம் நீங்கள் இந்த லஞ்ச் எடுக்கும்போதே உங்களுக்கு பேதி நின்றுடும். 3 to 4 times போயிட்டு அதிலோடய முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் தேவையில்லைங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் பால் கஞ்சி குடிச்சிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறோன்னா இளநீர் நீங்கள் கொஞ்சம் குடிச்சிக்கலாம். இரவு உணவாக நம்ம என்ன சாப்பிட்லான்னா இட்லி, இடியாப்பம், ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை ஆப்பம் எடுத்துக்கலாம். ஸோ அன்றைக்கு ஒரு நாள் என்னென்னா பாடியே உங்களுக்கு கிளென்ஸ் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ ரெகுலராக இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு நாள் மட்டும் உணவு இந்த மாதிரி லகு ஆகாரங்கள் எடுக்கணும். வயிறும் உங்களுக்கு சுத்தமாக ஆரம்பிக்கும். நீண்ட நாளாக மலச்சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிமுறையாக இது இருக்கும். இது எனக்கு சுகர் இருக்குங்க, சுகருக்கான மாத்திரை சாப்பிட்டுட்ருக்குறேன், கொலஸ்ட்ராலுக்கான மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். அப்படி நீங்கள் சுகர் இருக்குங்க, எனக்கு ரொம்ப நாளாக கான்ஸ்டிபேஷன், நான் பேதி மருந்து எடுத்தே ஆகணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மருத்துவர் ஆலோசனை செய்யுங்க. சித்த மருந்துகள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ டாக்டர்ஸ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த டயட் எடுங்க, இந்த மெடிசன் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குடல் சுத்தம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பதிவு முக்கியமாக அந்த ரொம்ப நாளாக மலச்சிக்கல் இருக்குங்க, ஸோ பேதி மருந்து எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பாக இருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.